உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் கோலாகலமாக தொடங்க உள்ளது. கூடுதல் விவரங்களோடு நேரலையில் செய்தியாளர் சல்மான் இணைகிறார். சல்மான், வணக்கம். தற்போது உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க இருக்கிறது. தொடர்ந்து இன்றைக்கு எவ்வளவு காளைகள் களமிறக்கப்படுகிறது, எவ்வளவு மாடுபிடி வீரர்கள் உள்ள களத்தில் இருக்காங்க, தொடர்ந்து போலீசார் என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, முழு விவரங்கள். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்னும் சற்று நிமிடத்தில் தொடங்க உள்ளது. இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் முனியாண்டி கோவில் காலை, அதே போன்று அரியமலை கெங்கையம்மன் கோவில் காலை, அதனைத் தொடர்ந்தாக வலசை தாய் கிராம கருப்பசாமி கோவில் காலை ஆகிய கோவில் காளைகள் தற்பொழுது இந்த கோவில் காளைகளுக்கு மரியாதை கொடுக்கப்பட்டு அந்த கோவில் காளைகளானது வரவழைக்கப்பட உள்ளது. இந்த போட்டியை பொறுத்த மட்டிலும் 1000 மாடுபிடி காளைகளும் அதே போன்று 500 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க உள்ளார்கள். இந்த போட்டியை பொறுத்த மட்டிலும் இன்னும் சில நிமிடங்களில் தொடங்கி முழுவதுமாக நடைபெறும். ஒவ்வொரு சுற்றுகளிலும் 50 மாடுபிடி வீரர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அவர்கள் 10 சுற்றுகளாக நடத்தப்பட்ட பின்பாக 10 சுற்றுகளிலும் ஒவ்வொரு சுற்றுகளிலும் சிறந்த வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் அந்த 10 சுற்றுகளிலும் தேர்வு செய்யப்படக்கூடிய வீரர்களை ஒட்டுமொத்தமாக இறுதி சுற்றில் களம் காண்பார்கள். இந்த போட்டியை பொறுத்த மட்டிலும் இன்னும் சில நிமிடங்களில் தொடங்கி மாலை 5:30 மணி வரைக்குமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போதிலிருந்தே மாடுபிடி வீரர்கள் முதல் கட்டமாக முதல் சுற்றுக்கான மாடுபிடி வீரர்கள் மஞ்சள் சீருடையினர் அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று காளைகளை பொறுத்த மட்டிற்குமாக காலை 5 மணி முதலாகவே தொடர்ந்து அந்த மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவ பரிசோதனை பொழுது அவர்கள் மது அறிந்திருந்தால் உடனடியாக வெளியேற்றம் செய்யப்படுகிறார்கள். ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக அவர்களுக்கான அந்த அனுமதி சீட்டானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான அந்த டோக்கன்கள் வழங்கப்பட்டது. தற்பொழுது மருத்துவ பரிசோதனைக்கு பின்பாக இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கான அவர்கள் ஒவ்வொருவராக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த மட்டிலும் காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட பின்பாகவே விலங்குகள் நல வாரிய அதிகாரிகள் முன்னிலையில் நேரடியாகவே ஒவ்வொரு காளைகளுக்கும் அந்த கொம்புகளில் ரப்பர் குப்பிகள் பொருத்தப்பட்டுதான் அந்த போட்டிக்கு அனுப்பப்படுகிறது. அதே போன்று போட்டியை பொறுத்த மட்டிலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே போட்டிகளின் பொழுது வரக்கூடிய காளைகள் மீது பவுடர் பூசினாலோ அதே போன்று மாலைகளை அணிவித்து வந்தாலோ அந்த காளைகளை பிடித்தால் கூட அந்த காளைகளுக்கான பரிசுகள் வழங்கப்படாது எனவும், அதே போன்று மாடுபிடி வீரர்கள் மது அறிந்தியோ அதே போன்று போதை வஸ்துக்களோ இல்லாமல் அந்த போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும். அதனை மீறி அந்த வாடிவாசலில் காளைகளை அவிழ்க்கும் பொழுது ஒருவருக்கொருவர் மோதி கண்டாலோ அதே போன்று காளை உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்தினாலே உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என பல்வேறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று போட்டியை பொறுத்த மட்டும் காவல்துறையினர் 2500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு துறையினரும் அதே போன்று ஆம்புலன்ஸ் வாகனங்களும் அதே போன்று தீயணைப்பு நிலைய வாகனங்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அதே போன்று இந்த பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய பகுதிகளில் அவசர உதவிகளுக்கு ரெட் கிராஸ் அமைப்பினரும் அந்த பகுதிகளில் பாதுகாப்பிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போட்டியை பொறுத்த மட்டிலும் முழுவதுமாக சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்படுகிறது. அதே போன்று விலங்குகள் நல அதிகாரிகளும் சரி கால்நடைத்துறை அதிகாரிகளும் முழுவதுமாக நேரடியாகவே இந்த போட்டியை முழுவதிலும் கண்காணிக்கிறார்கள். இந்த போட்டியை பொறுத்த மட்டிலும் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி என்பதால் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கூட பார்வையாளர்கள் வர தொடங்கியதோடு வெளிநாடுகளான ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். அதே போன்று போட்டியை பார்வையிடுவதற்காக ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அரங்கில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 2000 பார்வையாளர்கள் வரைக்கும் அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய பகுதி வாடிவாசலில் தொடங்கி 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 புறங்களிலும் கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று காளைகள் அவிழ்த்து வரப்படக்கூடிய பகுதிகள், காளைகள் சேகரிக்கும் பகுதி உள்ளிட்ட பகுதிகள் முழுவதிலுமாகவே அதிக அளவிற்கான பாதுகாப்பு கம்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது.
தற்பொழுது உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்காக தற்பொழுது கோவில் காளைகளானது வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்கிறோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் முனியாண்டி கோவில் காளை, அதே போன்று இரண்டாவதாக அரியமலை கெங்கையம்மன் கோவில் காளை, மூன்றாவதாக வலசை தாய் கிராம கருப்பசாமி கோவில் காளை ஆகிய கோவில் காளைகள் தற்பொழுது வரவழைக்கப்பட்டு அந்த கோவில் காளைகளுக்கு கிராமத்தின் சார்பில் மரியாதை வழங்கப்பட உள்ளது. அதே போன்று நேற்றைய தினம் இரவு முதலாகவே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வாடிவாசல் பகுதிகளில் முழுவதுமாக உள்ளூர் காளைகளுக்கு அனுமதி டோக்கன் வழங்க வேண்டும் என கூறி நேற்று நள்ளிரவு 2 மணி வரைக்குமாக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்ற நிலையில் நள்ளிரவு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அவர்களுக்கான முன்னுரிமை வழங்கப்படும். அவர்களுக்கான டோக்கன் எண் முன்னுரிமை அடிப்படையில் அவர்களை போட்டியின் முன்னரே அனுப்புவதற்காக அனுமதிக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த போராட்டமும் 2 மணிக்கு மேலாக கைவிடப்பட்டது. தொடர்ச்சியாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த மட்டிலும் உள்ளூர் காளைகளுக்கு அதிக அளவிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினார்கள். தற்பொழுது அந்த போட்டி தொடங்குவதற்காக காலை 7 மணிக்கு தொடங்கும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் போட்டி தொடங்குவதில் தாமதமாக இருக்கிறது. தொடர்ந்து தற்பொழுதுதான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோவில் காளைகள் வரவழைக்கப்பட்டு ஒட்டுமொத்த பார்வையாளர்களுமே மிகுந்த ஒரு உற்சாகத்தோடு உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஆவலோடு காத்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கப்படுகிறது. காவல்துறையினரை பொறுத்த மட்டிலும் தென்மண்டல ஐஜி தலைமையிலாக 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதிகளிலுமே மாடுபிடி வீரர்களுக்காகவும் அதே போன்று காளைகளுக்கான அந்த ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு பகுதிகளிலும் மருத்துவ குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த மட்டும் 50 அடி தூரத்திற்காக அந்த பகுதி முழுவதிலுமாக தேங்காய் நார்கள் பரப்பப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய காளைகள் வாடிவாசல் வழியாக வெளியில் வரும் பொழுது அந்த 50 அடி தூரத்திற்காக ஒரு எல்கை அமைக்கப்பட்டிருக்கும். அந்த எல்கைக்குள்ளாக அந்த காளைகளை அடக்க வேண்டும். ஒருவேளை அந்த காளைகள் உள்ளே நின்றால் 3 முறை அவர்கள் திமிலை பிடித்தபடி இருக்க வேண்டும். திமிலை பிடித்து 3 முறை சுற்றினால் அந்த காளையை அடக்கியதாக அறிவிக்கப்படும். இப்படியாக பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் உலக புகழ்பெற்ற அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க உள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. இது தொடர்பான தற்போதைய கள தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.